கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல AK 64 படத்தை தனுஷ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போறார் அப்படின்னு ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருந்தது. அஜித் சாருக்காக தனுஷ் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வைத்திருப்பதாகவும் அதனுடைய ஒன் லைன் அஜித் சாரிடம் சொல்லி இருப்பதாகவும் கார் ரேச முடித்துவிட்டு சென்னை திரும்பும் பொழுது அஜித் சார் மீதி கதையை கேட்பதாகவுமே ஒரு தகவல் வெளியாச்சு. அதனால அஜித் சார் தனுஷ் அவர்களுடைய சந்திப்பு இந்த மாதம் இறுதியில நடக்க இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனா தனுஷ் அவர்கள் ஏற்கனவே இட்லி கடை படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய ஒரு பாடல் காட்சி மட்டும் படமாக்கப்பட வேண்டி இருக்காம். சோ அதனை பேங்காக்ல படமாக்க இருக்காங்களா. அதற்காக சத்யராஜ், அருண் விஜய், பார்த்திபன் போன்றோர் பேங்காக் சென்ற புகைப்படம் வெளியாச்சு. இந்த பாடல் காட்சி எல்லா நடிகர்களுமே இருக்கும் மாதிரியான ஒரு பாடல் காட்சியாம். கிட்டத்தட்ட 11 நாட்கள் இந்த பாடலை படமாக்க வேண்டி இருக்கா. அதனால தனுஷ் அவர்கள் பேங்காக்ல இருக்கும் பொழுது எப்படி அஜித் சாருடன் சந்திப்பு நிகழும் அப்படின்னு அனைவருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென அஜித் சாருடைய அடுத்த படத்தை இயக்க போவது நம்ம ஆதிக் அவர்கள் தான் அப்படின்ற தகவல் வைரலாக ஆரம்பிச்சது. ஆகையால அஜித் சார் சம்பந்தப்பட்ட அனைவரிடமுமே பல பேர் அஜித் சாருடைய அடுத்த படத்தை யார் இயக்க போறா அப்படின்ற கேள்விகளை தொடர்ந்து முன்வைக்கவும் ஆரம்பிச்சாங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய மனைவியான ஷாலினியிடமுமே இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க அஜித் சாருடைய அடுத்த படத்தை ஆதிக் இயக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆகையால ஆதிக் அவர்கள் தான் அடுத்த படத்தை இயக்க போறார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியே ஆகியிருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.